போராளி துரோகியானதும் போராளி பயங்கரவாதியானதும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முடிவு. பிள்ளையான், கருணா, சுரேஷ், சித்தார்த்தன், டக்ளஸ் கைது செய்யப்படலாம். மண்டையின் குழு தலைவராக செயற்பட்ட என்று குற்றஞ்சாட்டப்பட்ட இபிஆர்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இபிகேஎஃப் காலத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்காக கைதாகலாம் என என்பிபி ஜால் எம்பிக்கள் மூலம் தகவல்களை கசியவிட்டுள்ளனர். அத்துடன் இபிடிபி தலைவர் டக்ளஸ் தேவானந்தா சட்டவிரோத கட்டிடங்களை கையகப்படுத்தியமை தொடர்பிலும் மகேஸ்வரி நிதியத்தின் மூலமான மண்ணூழல் மற்றும் ஊடகவியலாளர்கள் நிமலராஜன் மயில் வாகனம் கொலை வழக்கிலும் கைதாகலாம் என கூறப்படுகின்றது. கிழக்கில் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் காணாமலாக்கப்பட்ட வழக்கில் பிள்ளையான் கைதாக்கியது போன்று வடக்கிலும் கைதுகள் தொடரலாம் என கூறப்படுகிறது. யார் இந்த மண்டையின் குழு என்றால் இந்திய ராணுவத்தோடு சேர்ந்து இறங்கிய ஒரு துணை ராணுவ குழுவாகும். இந்த குழுவுக்கு தற்போதைய இபிஆர்எஃப் தலைவராக இருக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என கூறப்படுகிறது. இந்திய இலங்கை உடன்படிக்கையை எதிர்த்த விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஆதரவாளர்கள் அல்லது அவ்வமைப்பைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படுவோர் மண்டையின் குழுவால் கடத்தப்பட்டார்கள். அசோகா ஹோட்டலில் வைத்து கடுமையான சித்திரவதைகள் செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். மண்டையின் குழுவிடம் சிக்கியவர்களை அவர்கள் கொலை செய்யும் பாணி மிக கொடூரமானது என கூறப்படுகிறது. உடம்பில் இருந்து தலையை துண்டித்து தலைவேறாக முண்டம்பேறாக வீதிகளில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அக்காலத்தில் ஜாழ் நகரத்துக்கு தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் போது தலையறுக்கப்பட்ட முண்டங்களையும் தலைகளையும் வீதிகளில் கண்டு தாம் வேதனையும் கோபமும் கொண்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத மூத்த ஊடகவியலாளர் ஒருவர் தேசம் நேற்றுக்கு தெரிவித்தார். இவ்வாறு தலையை துண்டித்து கொலை செய்யும் பாணியை கடைபிடித்ததாலேயே இவர்கள் மண்டையின் குழு என அழைக்கப்பட்டார்கள். மற்றும் மண்டையன் குழுவினர் பேனா குச்சிகளை காதுகளில் அடைத்தும் சோடா போத்தல்களை மலவாசலூடாக செலுத்தியும் சித்திரவதைகளை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான ஒரு சித்திரவதையில் உயிராபத்தான நிலையில் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட ஒரு இளைஞனின் வயிற்று பகுதியில் இருந்து சோடா போத்தல் ஒன்று அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டமை 1988களில் பெரும் பேசு பொருளாக இருந்தது. இந்த சம்பவத்தை முரசொலி பத்திரிகையில் அதன் ஆசிரியர் திருச்செல்வம் எழுதியிருந்தார். அதனால் ஆத்திரமடைந்த மண்டையன் குழுவினர் நல்லூரில் இருந்த பத்திரிகை ஆசிரியர் திருச்செல்வத்தின் மகனை கடத்திச் சென்றனர். செயின்ட் ஜோன்ஸ் மாணவனான அகிலன் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இன்று வரை இந்த வழக்கால் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு கனடா செல்வதற்கான பயண தடையை கனடிய அரசாங்கம் விதித்துள்ளது. ஏனெனில் கொலை செய்யப்பட்ட அகிலனின் குடும்பம், அதாவது தந்தையான திருச்செல்வம், கனடாவில் தான் வாழ்கிறார். அகிலனின் தந்தை தனது மகனின் கொலைக்கு நீதி கேட்டு தற்போது வரை போராடி வருகிறார். அது மட்டுமல்லாமல் மண்டையன் குழு ஊடகங்கள் மீதான தனது ஒடுக்குமுறையையும் கட்டவிழ்த்து விட்டிருந்தது. குறிப்பாக உதயன் பத்திரிகை நிறுவனம் தாக்கி எரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதை விடவும் மண்டையன் குழு கட்டாய ஆட்சேர்ப்பிலும் ஈடுபட்டனர். மேலும் 1989ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜாலில் வர்த்தகர்களிடம் இவர்கள் மிரட்டி கப்பங்கெட்டு பெற்றதாகவும் கூறப்படுகிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனது தந்தையை கொலை செய்ய முயன்றதாகவும் தந்தை தலைமறைவாக தனது மூத்த இரு சகோதரர்களை கடத்தி அசோகா ஹோட்டலில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக MP ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் பேட்டியளித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது வெறுமனே தனிநபர் தாக்குதல் என்றார். NBP அரசாங்கம் தன்னை நோக்கி கேள்வி கேட்கும் தமிழர்களின் பிரதிநிதிகள் மீது சேறு பூசவென சில ஊடகங்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்கியுள்ளது. அவர்களூடாக தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கும் அரசியல்வாதிகள் மீது சேறு பூசல்கள் நடப்பதாக கூறி மறைமுகமாக இது ஒரு அரசியல் என்று கடந்து சென்றார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீதான குற்றச்சாட்டுகள் போன்றே இபிஆர்எஃப்பில் இருந்து பிரிந்த இபிடிபி தலைவர் டக்ளஸ் தேவானந்தா மீதும் கடத்தல், கப்பம், காணாமலாக்கப்படல், சட்டவிரோத கட்டட அபகரிப்பு, ஊழல் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகள் மக்களால் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இவரும் விரைவில் கைதாகலாம் என என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூறியுள்ளார். உதயன் காரியாலயத்தில் சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். முந்தி ஊடக சுதந்திரங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர்களை விரட்டியிருக்கிறார்கள். பத்திரிகைகளை கொண்டு சென்றவர்களை கொளுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறான விசாரணைகள் பூராகவும் விசாரிக்கப்படும். அப்போது சில தமிழ் அரசியல்வாதிகளும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான விசாரணைகள் வெகு சீக்கிரமாக வெளிவரும் என்று கூறிக்கொள்கிறோம். இன்று ஈசர் தாக்குதல் பெரும் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக செய்யப்பட்டதாக ஒன்றாகவும் மக்களின் கருத்துக்களும் எமது அரசாங்கத்தின் கருத்தும் இருக்கிறது. ஒரு அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களை எவ்வாறு பகடைக்காய்களாக பயன்படுத்தினார்கள் என்று இந்த மக்களுக்கு நாங்கள் நியாயத்தை கூற வேண்டிய தருணம் இருக்கிறது. அது வெகு சீக்கிரமாக வெளிவரும். மண்டையன் குழுவாக இந்திய ராணுவத்தின் துணை ராணுவ குழுவாக இயங்கியது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அல்ல ராசி குழு என்றும் மற்றொரு தகவல் தெரிவிக்கின்றது. ஆனால் பழி சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீது விழுந்துவிட்டது. ராசி குழுவினர் பின்னர் இலங்கை ராணுவத்தின் அங்கமாக மாறி படுகொலை செய்யப்பட்ட போது இலங்கை ராணுவத்தின் மேஜராக மரணித்தார். இதே வரலாறு பிளட் மோகன் என்பவருக்கும் உண்டு. அதே போன்று டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபி, பிளட், பிள்ளையான் மற்றும் கருணா குழுவில் இருந்தவர்களில் சிலர் இலங்கை ராணுவத்தின் துணைப்படையாக இயங்கினர்.
இலங்கை ராணுவத்தின் துணை ராணுவ குழுவாக வெவ்வேறு காலகட்டங்களில் செயற்பட்டனர் என்ற குற்றச்சாட்டுகள் உண்டு. பிரபாகரன் உயிருடன் இருந்தால் அவர் இலங்கையில் அல்லது இந்தியாவில் சிறையில் தான் இருந்திருக்க நேரிட்டிருக்கும் என்பதே யதார்த்தம். தமிழர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து இயக்கங்களும் கடத்தல், கப்பம், படுகொலை, சகோதர படுகொலைகளில் ஈடுபட்டவர்களே. இவர்கள் அனைவரது காலங்களிலும் இரத்தக்கரைகள் உள்ளது. பிரபாகரனும் விதிவிலக்கல்ல. ஒரு தரப்பின் போராளிகள், மற்ற தரப்பின் துரோகிகள், பயங்கரவாதிகள். இந்த முரணுக்கு இன்னமும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. 1986 மே ட்ரேலோ தமிழர் விடுதலை இயக்கம் அளிக்கப்பட்டதோடு தமிழீழ விடுதலை போராட்டம் தமிழீழ விடுதலை புலிகளால் மொத்த குத்தகைக்கு எடுக்கப்பட்டது. ஏனைய போராளி குழுக்கள் தேடி அளிக்கப்பட்ட போது அவர்கள் எதிரியான ஸ்ரீலங்கா ராணுவத்திடமே சரணடைந்தனர், பழிவாங்கல்களில் ஈடுபட்டனர். 2009 ஏனைய இயக்கங்கள் போல் புலிகளின் தலைமையும் அவர்களோடு அப்பாவி மக்களும் பேரழிவை சந்தித்தனர். முதல் கோணல் முற்றிலும் கோணலாகியது. கடந்த காலத்து அனைத்து அநீதிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அது வெற்றி அரசியல் கோஷமாக இல்லாமல் பழிக்கு பழிவாங்கும் மனோநிலையை கடந்து நிரந்தர சமாதானத்துக்கான வாயில்களை திறக்க வேண்டும். கடந்த கால தலைவர்கள் காலாவதியாகி நீண்ட காலமாகிவிட்டது. அவர்கள் உண்மைகளை வெளிப்படுத்தி அரசியலில் இருந்து ஒதுங்குவதே மேல். இது ஆயுதமேந்திய தமிழ் தலைமைகளுக்கு மட்டுமல்ல, ஆயுதமே ஏந்தாத மக்கள் மீது எவ்வித கரிசனையும் மாற்ற இந்த ஆயுதமேந்தியவர்களின் மீது சவாரி செய்யும் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு மிக பொருந்தும். உங்களுடைய பரப்புகள் இனி வேகாது. இனி புதிய விதி செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து புதிய அரசியல் தலைமுறை உருவாக வேண்டும். சங்கின் வேட்பு மனுக்களை ஏற்க நீதிமன்றம் உத்தரவு. சங்க சின்னத்தில் போட்டியிடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்பு மனுக்களையும் ஏற்கும்படி தேர்தல் ஆணையகத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனது தேர்தல் கூட்டணி சார்பில் நேற்றைய தினம் ஜான் ஊடக மையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். மேலும் NPP அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் அடிக்கடி வடக்கு கிழக்கு விஜயம் செய்து தமக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தாலே பிரயோசனமாக இருக்கும். ஏனெனில் NPP உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறும் சபைகளுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்து மறைமுக அச்சத்தை ஏற்படுத்துகின்றனர் என்று தெரிவித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், இவ்வாறான அச்சுறுத்தல் தேர்தல் விதிமீறலாக இருந்தும் தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமலும் இருக்கிறது என புகார் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகளுக்கு உட்பட்டவை. ஆகவே இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பில் மாகாண சபைகளுக்கு கூடுதல் அதிகாரம் உள்ளது என்றார். அத்துடன் ஜனாதிபதியானவர் தனது சகோதரனும் காணாமலாக்கப்பட்டுள்ளார். அந்த வழியை நாங்களும் அனுபவித்துள்ளோம் என்று கூறுகிறார். அதே நேரம் காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பில் அனுர அரசாங்கம் எந்த விதமான காத்திரமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டினார். ஆனால் சமீபத்தில் காணாமலாக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் வழக்கிலேயே பிள்ளையான் கைதாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முரசொலி ஆசிரியர் திருச்செல்வத்தின் மகன் அகிலன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பிரதான குற்றவாளியாக EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளார். ஆடு நினைக்கிறது என ஓனாய் அழுத கதைதான் சுரேஷின் பேட்டி என்கிறார்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர். நாங்கள் ஆளுந்தரப்புக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் அது பிரயோசனமானது என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான விடயம் என்னவென்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், உள்ளூராட்சி சபைகள் அனைத்தும் மாகாண சபைகளுக்கு கீழே வரக்கூடியவை. ஆகவே மாகாண சபைகளுக்கு ஊடாகத்தான் உள்ளூராட்சி சபைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்ய முடியும். அவை மாகாண சபைகளுக்கான ஒதுக்கீடுகள் என்று வருகிற பொழுது உள்ளூராட்சி சபைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடுகள் தேவை என்பதை மாகாண சபை பாராளுமன்றத்தினுடைய நிதி குழுவுக்கு அறிவிப்பதன் ஊடாக அது அதனுடைய வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் நடக்கும். ஆனாலும் கூட என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அரசாங்கத்து பாராளுமன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகள் நிச்சயமாக அது நேரடியாக அவர்கள் அதில் தலையிட முடியாது என்பதுதான் சட்டத்தில் இருக்கக்கூடிய விடயம். 13வது திருத்தத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறது என்று சொன்னால், அல்லது 13வது திருத்தம் ஒரு அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருக்கிற பொழுது முக்கியமான விடயம் என்னவென்றால், அதற்கு நேரடியாக அரசாங்கம் தலையிட முடியாது. மாகாண சபை கூடாகத்தான் அந்த தலையீடுகள் இருக்க முடியும் என்பது. இருந்தாலும் கூட ஜனாதிபதியோ பிரதமரோ என்னவிதம் அவர்கள் வருகிற பொழுது தாங்கள் இந்த அவர்கள் சொல்லுகக்கூடிய இந்த விளக்கங்கள் என்பது மக்களை நிச்சயமாக அவர்களை ஏதோ ஒரு விதமாக ஏமாற்றி அல்லது அச்சுறுத்தி தமக்கான வாக்குகளை விழ வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். யாழ் மாநகர சபைக்கு போக்குவரத்தை கண்காணிக்க CCTV கேமராக்கள் வரவுள்ளது. 4000 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. கொழும்பு நகரை சுற்றியுள்ள CCTV கேமராக்கள் மூலம் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் வாகன விதிமுறைகளை செய்த 4000க்கும் மேற்பட்ட வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த வாகன சாரதிகளின் வீடுகளுக்கு அவர்கள் செய்த வாகன விதிமுறைகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கொழும்பு நகரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் வாகன விதிமுறைகளை கண்டறியும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இத்திட்டம் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பின் அவ்வப்பகுதி நகர சபைகளாலும் மாநகர சபைகளாலும் தத்தம் பிரதேசங்களுக்கு அறிமுகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவ்வப்பிரதேசங்களுக்கான நிதி மூலமாகவும் அமையும். இதன் அடிப்படையில் மாநகர சபையும் வீதி போக்குவரத்து மற்றும் நகரின் பாதுகாப்பை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வாய்ப்புள்ளது. கள்ளமண் ஏற்றுவது, கனிய வளங்களை களவாடுவதை தடுப்பதிலும் இக்கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே ஜாழ் மாநகர சபை குப்பைகளை அதற்கான இடங்களில் போடாமல் வேறு பிரதேசங்களுக்கு கொட்டுபவர்களை கண்டறிய சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தப்படுவது பற்றி செய்தி வெளியிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான புத்திக மனத்துங்க தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் உரிய முறையில் உரிமை மாற்றப்படாத 241 வாகனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனம் விற்பனை செய்யப்படும் போது உரிமை மாற்றம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் இந்த ஆண்டின் கடந்த காலப்பகுதியில் 724 வாகன விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்துகளால் 764 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் 1535 கடுமையான விபத்துகளும் 2699 சிறிய விபத்துகளும் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமேல் மாகாணத்தில் 138 அதிபர்களை இடமாற்றம் செய்ய தீர்மானம். வடமேல் மாகாணத்தில் ஒரே பாடசாலையில் 10 வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றும் 138 அதிபர்களை மே மாதம் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்வதற்கு வடமேல் மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த இடமாற்றங்கள் குறித்து அதிருப்தி அடைந்துள்ள அதிபர்கள் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் தங்களது அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை தவிர்த்து வேறு எந்த காரணத்துக்காகவும் இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்பட மாட்டாது என வடமேல் மாகாண கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க துணை அதிபர். அமெரிக்க துணை அதிபரான JD வான்ஸ் இந்தியாவிற்கு குடும்பத்துடன் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவரது மனைவி உஷாவுடனும் பிள்ளைகளுடனும் புதுடெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கியவர்களை மத்திய அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இறக்குமதி வரியை உயர்த்திய போதும் தற்போதைய வரி விதிப்பு 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையிலேயே அமெரிக்க துணை அதிபரின் பயணம் அமைந்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கும் வேளையில் இரு தரப்பினரும் வர்த்தகம், வரி, வட்டார பாதுகாப்பு தொடர்புடைய முக்கிய விவரங்களை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளனர். இந்திய பிரதமருடனான சந்திப்பின் பிறகு ஜெய்ப்பூர் செல்ல உள்ளார் எனவும் பின்னர் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கு செல்ல உள்ளார் எனவும் 24ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வர்த்தக போரின் உச்சகட்டமாக உலக நாடுகள் சீனா, அமெரிக்கா என அணிபிரிக்கின்றனவா? அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்யும் போது சீனாவின் நலன்களை பாதிக்கும் வகையில் செயல்படும் நாடுகளுக்கு பதிலடி கிடைக்கும் என சீனா வர்த்தக அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ட்ரம்புடன் வர்த்தகம் செய்ய முன்வரும் நாடுகளுக்கு அமெரிக்கா வரிச்சலுகைகளை வழங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 145% வரியையும் அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு 125% பரஸ்பர வரியை விதித்துள்ளன. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சீனா தவிர்ந்த ஏனைய நாடுகளுக்கு 90 நாட்களுக்கு வரி விலக்கு அளித்துள்ளது. இக்கால பகுதியில் அமெரிக்காவுடன் வரி விலக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம் என கால அவகாசம் வழங்கியுள்ளது. அந்த வகையில் தென்கிழக்காசிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் சீன நாடுகளிடமிருந்து உதவிகளை பெறுவதால் அந்நாடுகள் நடுநிலை வகிக்கவே விரும்புகின்றன. அமெரிக்கா சீனாவுடனான வர்த்தக பொருள் ஏனைய நாடுகளை மிரட்டி பணிய வைக்க முயல்வதாகவும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இனவாதம் பேசி வந்த டான் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு. கொழும்பில் வெள்ளப்பட்டிய பகுதியில் தனது நண்பருடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களே இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது. அரசியல் செயற்பாட்டாளர் என அடையாளப்படுத்தும் இவர் நவசிங்களே அமைப்பினுடைய தலைவராவார். காயமடைந்த பிரசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது. டான் பிரியசாத் முஸ்லிம் மக்கள் மீது தற்கொலை கொண்டு தாக்குதல் நடத்தப் போவதாக இனவாதம் பேசி கைதாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.